படம் ரொம்ப நல்லா இருக்கு சார். ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். படம் ரொம்ப நல்லா இருக்கு. ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். பசங்களுக்கு வந்து இப்ப இருக்கிற பசங்களுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் தான். அதாவது இப்ப இருக்கிற பசங்க வந்து போன்லயே ரொம்ப இதுவா இருக்காங்க. அதை கொஞ்சம் போனை வச்சுட்டு பேரண்ட்ஸ் கிட்ட கொஞ்சம் மனசு விட்டு பேசுங்க. அம்மாங்க வந்து பொண்ணுங்களை டைமுக்கு வாங்க போங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் அவங்க மேல உள்ள ஒரு ஒன் ஆஃப் த கேர், ஒன் ஆஃப் த அஃபெக்ஷன் தான். ஸோ அதை வந்து நம்ம பசங்க வந்து புரிஞ்சுக்கணும். அதாவது இப்ப இருக்கிற 2K கிட்ஸ்க்கு வந்து அது புரியல, அது புரிஞ்சுக்கணும். எனக்கு பர்சனலா அட்டாக் ஆச்சு அப்படின்னா சாண்டி மாஸ்டர் வந்து ரொம்ப கனெக்ட் ஆச்சு. ஸோ அது நல்லா இருந்தது. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஓப்பனிங்ல ஆடுக்குல நரேன் அந்த இதுல தாசன் சொல்லிட்டு நெலன் சொல்லிட்டு ஒருத்தர் பண்ணியிருக்காரு. அவரோட இதுவும் பாடி லாங்குவேஜ், அவரோட எக்ஸ்பிரஷன் எல்லாமே ஒரு சவுத்ல இருக்கிறவங்க அந்த மாதிரி தான் ரியாக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஃபீல் அவர் கொடுத்திருந்தாரு. எனக்கு அது ஓப்பனிங்கும் பிளஸ் வந்து சாண்டி மாஸ்டரோட ரொம்ப கனெக்ட் ஆச்சு. அவங்களை பத்தி நம்ம சொல்லவே முடியாது. பட் அவங்க இது ரொம்ப எக்ஸ்ட்ரா நிறைய இருந்தது. எனக்கு சாண்டி மாஸ்டரோட தான் ரொம்ப பிடிச்சது. ஆமா, எந்த போரிங் எதுவுமே இல்ல. நம்மளுக்கு வந்து அடுத்து இன்னொரு கேரக்டர் எப்படி இருக்குன்னு அந்த கியூரியாசிட்டி அதிகமாவே இருந்தது. படம் ரொம்ப நல்லா இருக்கு. அவரோட தான் ரொம்ப நல்லா இருந்தது. அவரோட அந்த இது எல்லாமே நல்லா இருந்தது. சென்டிமெண்ட் சீட்ஸ், ஆமா, அவரோட இதுமே ரொம்ப பயங்கர ரொம்ப சென்டிமெண்ட் இதுன்றப்போ நட்டி சாரோட இருந்தது. பிளஸ் சாண்டி மாஸ்டரோட இருந்தது. கண்டிப்பா பார்க்கலாம். படம் ரொம்ப சூப்பரா இருக்கு சார். அம்மா அப்பா வயசானதுக்கு அப்புறம் எந்த ஒரு கஷ்டமும் படக்கூடாது அப்படின்றத வந்து இந்த படத்துல ரொம்ப நல்லா சொல்லியிருக்காங்க. நம்ம படிச்சு எவ்வளவு மேல போனாலும் பெற்றோர்களை வந்து நம்ம வந்து அவங்கள வச்சு பார்க்கணும். ஏன்னா அவங்க சின்ன வயசா இருக்கப்ப நம்மளை வளர்த்தாங்க இல்லையா. அதே மாதிரி எந்த பெற்றோர்களையும் அநாத ஆசிரமத்திலேயோ பிச்சை எடுக்கவோ விடக்கூடாது. அது வந்து இந்த படம் வந்து ரொம்ப சூப்பரா உணர்த்தி இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. இனிமே சமுதாயம் ரொம்ப நல்லா மாறும் சார். எனக்கு அந்த பாரதி ராஜா சார் நடிச்சதும் வடிவுக்கரசி அம்மா நடிச்சதும் பிடிச்சது. அதோட சாண்டி மாஸ்டர் வந்து இன்னொரு தாய்க்கு மகனா மாறினார் பாத்தீங்களா, அது ரொம்ப பிடிச்சது. எனக்கு கண்கலங்க வச்சுச்சு. படம் வந்து ரொம்ப கண்கலங்க வச்சுச்சு, உணர வச்சுச்சு. இப்போ உள்ள சமுதாயத்துல வந்து இளைஞர்கள் உணர்ந்து பெற்றோரை வந்து வெளியில விடாம பாத்துக்கணும். சூப்பர் படம் சார். போர் அடிக்க சார். சூப்பரா இருக்கு படம். ரொம்ப நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு சார். நல்லா இருக்கு. எப்படி சொல்லணும்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் அந்த அம்மா சென்டிமெண்ட் வந்து ஒர்க் அவுட் ஆகிருக்கு. நல்லா பண்ணியிருக்காங்க. 4 கதையை வந்து ஒரே களத்தில் கொண்டு சேர்க்கறது நல்லா இருக்கு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் டைரக்டர் பாரதிராஜா அப்பாவுடைய வைப்பு, வடிவுக்கரசி அம்மாவுடைய காம்பினேஷன் நல்லா இருக்கு. சாண்டி மாஸ்டர் எபிசோட் நல்லா இருக்கு. அப்புறம் நட்டு சார் சொல்லிட்டே போகலாம். பர்டிகுலராக என்னென்னா, ஒரு அம்மாவை வந்து நம்ம பக்கத்துல இருந்து பார்க்கும்போது அருமை தெரியாது. அது தூரமாக தள்ளி வச்சவங்களுக்கு அது ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குது, வலிக்குது. வேறு இடத்துல அழுக வைக்கிறாங்க. நல்லா இருக்கு. சென்டிமெண்ட் தான் படமாகவே இருக்குது. அதனால் எல்லா காட்சியும் ரொம்ப நல்லா இருக்கும். காமெடிக்கு இடமே கிடையாது. சிரிச்சுக்கிட்டே வைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயங்கள் கிடையாது, ஜாலியான விஷயங்கள். ஆனால் அழுக வைக்கிறது ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை. படத்தில் நிறைய விஷயம் வந்து அழுக வைக்கிறாங்க. ரொம்ப நல்லா இருக்குது. முதல் படம் மாதிரி தெரியல. அவருடைய அவர் டைரக்டருடைய வாழ்த்துக்கள். ரொம்ப பிடிச்சிருக்குதுன்னா சாண்டி மாஸ்டர் எபிசோட் ரொம்ப பிடிச்சிருக்கு. அம்மா காதலை வந்து தியாகம் பண்ணிட்டு அம்மாவுக்கு வர்றது ரொம்ப நல்லா. எல்லாரும் நிச்சயமா ரொம்ப நாளைக்கு அப்புறம் குடும்பத்தோட பார்க்க வேண்டிய படம். சப்போர்ட் பண்ணணும் எல்லாருமே. இந்த மாதிரி படங்களை ஓட வைக்கணும். அப்பதான் வந்து மறுபடியும் ஒரு சந்தோஷமா தியேட்டருக்கு வர வைக்கிறதுக்கான காரணம். நல்ல படம். ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அருமையா பண்ணியிருக்காரு. அவர் எபிசோட் வந்து ரொம்ப அதுக்காகவே வேற மாதிரி இருக்கு. பார்க்கறதுக்கு ரொம்ப எப்படி சொல்றேன்னா, அந்த பர்டிகுலர் அந்த பொண்ணோட மடியில படுத்த ஒரு அழுகிற சீன்லாம் வந்து ரொம்ப ஒழுக்கமா இருக்கு. நன்றி. தேங்க்யூ. படம் சூப்பரா இருக்கு சார். 10க்கு 7, 8 மார்க்கே கொடுக்கலாம். ஸோ அம்மா சப்ஜெக்ட்ன்றதுனால எல்லா இடத்துலயுமே எல்லா சப்ஜெக்ட்டுமே சூப்பரா இருக்கு. எனக்கு வந்து செகண்ட் ஸ்டோரி கவின் சாரோட ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் சாண்டி மாஸ்டரோட அம்மா கேரக்டர்ஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ ரெண்டுமே கொஞ்சம் வித்தியாசங்கள் இருந்தது. அதாவது ஒரு அம்மா வந்து ஒரு குழந்தை எந்த அளவுக்கு நேர்மையா வளர்க்கணும்னு சொல்றாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு கொலை பண்ண போன சீன்ல கூட அவங்க அம்மா சொல்றத அவன் யோசிக்கிறான்ல, நல்லவனா ஆகுறதும் கெட்டவனா ஆகுறதும் உன் கையில தான்டா இருக்கு. ஆனா எந்த ஒரு விஷயமும் யோசிச்சு செய்யும் போது அது கரெக்டா எடுக்க முடியும்ன்றத வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா இப்ப இருக்க பசங்க வந்து இன்னைக்கு இதை செஞ்சா ஓகே கரெக்டா இருக்கும், நாளைக்கு அதை செஞ்சா கரெக்டா இருக்கும்ன்றாங்க. ஸோ
அந்த மாதிரி இல்லாம ஒரு 5 நிமிஷம் எந்த ஒரு விஷயமாலும் யோசிச்சு முடிவெடுத்தாங்கன்னா கண்டிப்பா அது நல்ல முடிவா இருக்கும்ன்றதுனால அவன் லைஃப் மாறி அவன் கலெக்டர் ஆனான். அம்மாவுக்காக அவர் எல்லாமே செய்யறாரு. சோ அந்த ஸ்டோரி வந்து எனக்கு மைண்ட்ல அந்த அளவுக்கு உட்காரல. சோ எனக்கு இந்த 2 அது என்ன ஸ்டார்டிங்கே வந்ததுனால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. என்னடா இப்படி போதே அப்படின்ட்டு. சோ பார்க்க தான் ஒவ்வொரு ஸ்டோரியா அவர் சொல்லும் போதுதான் இதுல வந்து மெயின் கான்செப்டே வந்து அம்மாவோட ஃபீல் இருக்குன்றது எனக்கு தெரிஞ்சது. ஆமா சார், அதுவும் ரொம்பவும் நல்லா இருந்தது. அவங்க 2 பேரும் ஏழ்மையில இருந்து தன் குழந்தைங்களை வளர்க்கறது. சோ ஆனா இப்ப இருக்க காலகட்டத்துல அந்த மாதிரி யாருமே இல்ல. 90s and 80s கிட்ஸ்க்கு வந்து அந்த ஃபீல் கண்டிப்பா புரியும். ஏன்னா அந்த ஒரு கஷ்டத்துலயும் எப்படி வளர்த்தாங்கன்றது. ஆனா இப்ப இருக்க பசங்க எல்லாருமே பார்த்தாங்கன்னா ஒவ்வொரு பேரண்ட்ஸும் இப்பவுமே கஷ்டப்பட்டுட்டு தானே இருக்கும். இப்ப இருக்க ஸ்கூல்ல சேர்த்தாலே 2 lakhs 3 lakhs ஆகும்போது அப்ப இப்ப எவ்வளவு நம்ம கஷ்டப்பட்டு அதெல்லாம் பண்றோம்ன்றது பசங்க பார்த்தா கண்டிப்பா புரிஞ்சுப்பாங்க. எஸ், அதுவும் நல்லா தான் இருந்தது சார். அதுவும் அந்த இதை பத்தி தான் சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு 2 சன்னை வளர்த்து அவங்க 2 பேருமே ஹஸ்பண்ட் கப்பலுக்குள்ள வந்து ஒரு ஒத்துமையா இருந்து அவங்களுக்குள்ள 2 பேரும் ஒன்னா சாகுற சீன் அதெல்லாமே நல்லா இருந்துச்சு. கண்டிப்பா எல்லா சென்டிமெண்ட்டுமே நல்லா இருக்கு சார். எல்லாமே நல்லா இருக்கு. 4 சப்ஜெக்ட்டுமே அம்மாவோட சீன்ஸ் தான் எடுத்திருக்காங்க. ஆனா எந்த ஸ்டோரியும் பார்க்கும் போதும் நம்ம இன்ட்ரெஸ்டா பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணிருக்கலாமேன்னு தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ இதோட முடிச்சுட்டாங்களேன்ற மாதிரி தான் ஃபீல் ஆச்சே தவிர அடுத்தடுத்து ஸ்டோரி வரும்போது அதுக்குள்ள ஃபுல்லாவே இன்வால்வ் ஆயிடும். ஸோ வந்து இதுதான் கதை அப்படின்றதுக்குள்ள இந்த கதை மருந்து அடுத்த கதைக்குள்ள ஃபுல்லா போகும்போது ரொம்பவே நல்லா தான் கண்டிப்பா ஆகும் சார். அதாவது உலகத்துல இருக்கிறதே வந்து அம்மா தான். அதனால அம்மா சப்ஜெக்ட் வந்து ஃபுல்லாவே இருக்கிறதுனால ரொம்பவே நல்லா இருக்கும். ஏன்னா அம்மா பிடிக்காதவங்க யாருமே உலகத்துல இருக்க மாட்டாங்கல்ல. அம்மா இல்லாம யாருமே உலகத்துக்கு வரல இல்ல. அதனால அம்மான்னும் போது எல்லாருக்குமே கண்டிப்பா பிடிக்கும். ஓகே சார், தேங்க்யூ. நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. சூப்பர். எல்லாமே நல்லா இருக்கு. இது சொல்ல முடியாது, எல்லாம் நல்லா இருக்கு. சூப்பர் சார், சூப்பர் சார். 4 ஸ்டோரியுமே நல்லா இருக்கு. வெரி குட், வெரி நைஸ். 4 ஷோ 4 இதுவுமே நல்ல கேரக்டர் நல்லா இருந்தது. வெரி நைஸ். அவரோட இதுதான் சூப்பர். கேங்ஸ்டர் அதுவும் நல்லா இருந்தது. என்னன்னா பாரதி ராஜா சாத்து நல்லா இருந்தது. வெரி நைஸ். அதுவும் நல்லா இருந்தது. எல்லாமே நல்லா இருந்தது. சூப்பர் சூப்பர் சூப்பர். படம் நல்லா இருக்கு. படத்துல வந்து ரொம்ப அதாவது பிள்ளைங்க வந்து அம்மா அப்பா பார்த்துக்கணுன்றது நல்லா அவங்களும் வடிவரிச்சு நல்லா படம் வந்து பெரியவங்க பார்க்குற படம் பார்த்துக்கணும். இன்னைக்கு இருக்கிற யங்கஸ்ட் பார்த்தாங்கன்னா அம்மா அப்பா பார்த்துக்கணும் அப்படின்ற ஒரு இது கண்டிப்பாக வரும்.